கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மைக்கு தீமை செய்கிறவன். சில குடும்பத்திலே நன்மை மட்டுமே செய்வாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் உண்டு. கடைசி காலத்துல வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இதே ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்தை பார்க்கலாம். அதை ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, காலம் கடைசியா தான் இருக்கு. இப்போ கூட இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட எத்தனையோ குடும்பத்துல நன்மை செய்யறாங்க. இப்ப நான் ரீசெண்டா ஒரு குடும்பத்தை போய் பார்க்க போயிருந்தேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்க போயிருந்தேன். அந்த குடும்பத்துல போய் பார்க்கும்போது அவங்க ஒரு விதவை. அவங்களுக்கு 2 வாலிப பிள்ளைகள் இருக்கு. கணவர் ஒரு 3 வருஷம் முன்பாக இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கெல்லாம் எடுத்து தராங்க. கொண்டு போ அப்படிங்க. காரணம் என்ன? அன்பு. நன்மை செய்யறவங்க நன்மை செய்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்துல தீமை மட்டுமே செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த பூமியில 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. நன்மை செய்யற குடும்பமும் இருக்கிறாங்க, தீமை செய்யற குடும்பமும் இருக்கிறாங்க. அதையே ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நன்மை செய்யும் போது அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நன்மை வந்துரும். ஆனா நன்மைக்கு தீமை செய்யறாங்கல்ல, எனக்கு ஒரு குடும்பத்துல நன்மை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு போய் நான் தீமை செஞ்சிட்டேன் அப்படின்னா என் வீட்டு வாசப்படியில் ஆட்டோமேட்டிக்கா பாவம் படுத்து கிடக்கும். தீமை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வீட்டில இருந்து அந்த தீமை போகாது, தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒரு குடும்பத்துல நன்மை செய்யறாங்க, அந்த குடும்பத்துக்கு நான் தீமை செய்யக்கூடாது. இது பைபிள் லா சட்டம். நம்ம அந்த பூமியில தான் வாழ்றோம். ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது தப்பு நடந்துரும், உடனே என்ன செஞ்சிருவாங்க? அவங்களதான் பேசிட்டு இருப்போம். இது கடைசி காலத்துல நிறைய நடக்கும். என் வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பல காரியங்களை பார்த்துட்டு இருக்கேன். நன்மைக்கு தீமை செய்கிறவன் நன்மையே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க ஆப்போசிட்ல தீமை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை போகவே போகாது. அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நான் நன்மை செய்யறேனா நான் தீமை செய்யறேனா? எனக்கு ஒரு குடும்பத்துல நன்மை செஞ்சிருக்காங்க. இப்ப 2017 நான் சொல்ல முடியும், நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது சர்ச்சில் கோயில்கிட்டே வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஒரு வயசான அம்மா உதவி பண்ணாங்க. அவங்க உதவி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால 2021 வரைய பிடி வரைய படிக்க கத்த கிருபை செய்தார். இதெல்லாம் எப்படி? ஒரு வயசான அம்மா உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தா கர்த்தருடைய கிருபையினால பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அவங்க நன்மை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி. ஆனா நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம போய் தீமை செஞ்சிடக்கூடாது. அதுல அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. பொல்லாத காரியம் செய்யக்கூடாது. ஆனா காலம் கடைசியா இருக்கு. நிறைய வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நன்மை செய்யறாங்க, அந்த குடும்பத்துக்கு விரோதமா நிறைய குடும்பத்துல தீமை செய்துட்டு இருக்காங்க. நன்மை மறந்துடுவாங்க. நன்மை மறந்து எந்த குடும்பத்துல நல்ல காரியம் பண்ணாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீமை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப காலம் அப்படிதான் இருக்கு. அவங்க வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டு, இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா எத்தனையோ வருஷமா நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்ல,
சில வீட்டில் 30 வயசாக இருக்கும், சில வீட்டில் 40 வயசாக இருக்கும், சில வீட்டில் 50 வயசாக இருக்கும், 60 வயசாக இருக்கும், 70 வயசாக இருக்கும். 50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த 50 வருஷமும் நமக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம தீமை செஞ்சோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். எனக்கு 70 வயசு ஆகிட்டு அப்படின்னா, இந்த 70 வயசில் இந்த 70 வருஷமா எனக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நான் தீமை செஞ்சேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அந்த வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தலைமுறைக்கு, நம்ம அடுத்த பிள்ளைகளுக்கு, பேரம்பேத்திக்கு, குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோமா, இல்லை பாவத்தை சேர்த்து வைக்கிறோமா, அப்படி யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் நன்மையே செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போய் பார்த்தா தீமை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஆகிட்டு அப்படின்னா அந்த வீட்டு வாசப்புள்ள தீமைப்படுத்தி கிடக்குமா, தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் இரவு நேரத்தில் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் இந்த வசந்தம் நான் தியானிக்கும் போது, எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்க்குறதுனால எனக்கு நிறைய குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நான் தீமை செஞ்சிருந்தால் அது ஆபத்தாக வந்துடும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு யோசிப்போம். ஏதாவது காரியம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கவே கூடாது, தீமை இருக்கவே கூடாது. தீமை இருக்கும்போது ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வராது. அதான் பிரச்சனை. அதனால் யோசித்து பாருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வரோம்ப்பா. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருப்பா. எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது குறை இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்களாவட்டு கர்த்தர் மன்னித்து இரவு நேரத்தில் மறுபடியும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தில் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகளெல்லாம் மன்னித்துருங்க. நாங்கள் யாருக்காவது தீமை செய்திருந்தால் அதையும் மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம், உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழும்போது தான் ஆசீர்வாதம்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க வேண்டும். நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, உங்கள் பிள்ளையோட கதை கொடுக்க வேண்டும். நைட் நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சித்திரை ஏதாவது போய் சிக்கிறோடப்பா. கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் போய் சிக்கிறோட. எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் தனியாக இருக்காங்களோ, விதவையாக இருக்காங்களோ, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்களோ, வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தரணும்ப்பா. உங்கள் பிள்ளைகள் குடும்பமாக இருக்காங்கப்பா, சில குடும்பத்தில் தனிமையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்க, வியாதியில் படுத்தப்பட்டுக்கலாம், பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கர்த்தர் பார்த்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாக மீட்டெடுங்கப்பா. அவங்களோட உள்ளத்தில் என்னென்ன பாரத்தோடு இருக்காங்களோ அந்த பாரத்தை எல்லாம் நீக்குங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. எல்லா ஜனங்களும் அப்பா உம்முடைய பாதையில் வந்து நிற்கிறாங்கப்பா. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் வந்திருக்கோம்ப்பா. மாம்சமான யாவரும் அப்பா உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிக்கிங்கப்பா. கடைசி காலத்தில் நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதையில் வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில குறை இருக்குப்பா, கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டு அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிச்சாங்களோ அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும் எல்லாம் தந்துருங்கப்பா. இரவு நேரத்துல சமாதானத்தின் தேவன் கூட இருந்து ஆசிரியங்க. அதிகாலவில் உடைய பதவியில் கண் வலிக்க கதை கிருபை செய்யுங்கப்பா. நைட் நேரத்தில் தேவையில்ல சொப்பனம் எதுவும் வரக்கூடாது, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பம் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எந்த ஒரு மனுஷனும் 31 நாள் பாதுகாக்க முடியாதுப்பா. எங்களை கர்த்தர் சந்தித்தா மட்டும்தான், எங்களை நீங்க தொட்டா மட்டும்தான் எங்க வாழ்க்கையிலே ஆச்சரியம் அதிசயம் எல்லாம் நடக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே விடுதலை தான்ப்பா. எங்க குடும்பத்திலே தலைவரா நீங்க இருக்கணும்ப்பா. எங்களுக்கு தகப்பனா நீங்க இருக்கணும்ப்பா. நாங்கள் வேற யாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லியிருப்பா. நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
எங்கள் வீட்டில் உள்ள பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியிட்டோம்ப்பா. நிறைய குடும்பத்தில் கடனில், நிந்தையில், அவமானத்தில், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், இன்னுமா அப்பா ஃபைனான்ஸில் வாங்கணும் கொடுக்கணும், நகை ஏலத்துக்கு வருது, இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, குழுக்குள்ள பணம், ஃபைனான்ஸில் இன்னும் வெளியே வாங்கினது, சொந்தக்காரன்ட்ட வாங்கின எத்தனையோ குடும்பத்தில் கொடுக்க முடியாமல் இருக்குது. வீட்டில் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம், சாப்பாட்டுக்கே முடியலப்பா. பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, வறுமையில் இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. படுத்த படுக்கையில் வயசாயிட்டு பலவீனம், சில குடும்பத்தில் மாத்திரை அதிகமாக எடுக்காங்க, அவசர சிகிச்சை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துக்காங்கப்பா, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கழுத்து வலி, நரம்பு வலி, கை வலி, அப்பா சில குடும்பத்தில் யூட்ரஸில் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் யூரினில் பிரச்சனை, பல இடத்துல சரீரத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய இடத்துல கேன்சர் பரவிருக்காங்கப்பா. சில குடும்பத்துலலாம் வியாதி, பல இடத்துல சரீரத்தில் பலவீனப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பாதுகாக்க முடியும், விடுதலை தர முடியும், சுகம் தர முடியும், ஆரோக்கியம் தர முடியும். எந்த ஒரு மனுஷன்ட்ட போய் நின்னாலும் எங்களுக்கு அந்த பரிபூர்ணமான விடுதலை கிடைக்காதுப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்கப்பா. ராத்திரி நேரத்தில் யாரெல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்களோ, காரில் போயிட்டுருக்காங்களோ, ட்ராவலிங்கில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, சண்டைகள், சந்தேகம், அருவருப்பான பாவ பழக்க வழக்கங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுயம், ஏவல், சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா உலகம், ட்ரக் அடிக்ட், எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தர் விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள். இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா குடும்ப ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இந்த கிருபையை தாங்கப்பா. மனுஷனை நோக்கி பார்க்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக மாறட்டும். செல்ஃபோனில் அடிமையில் இருக்காங்க, தேவையில்லாமல் படம் பார்க்குற, நாடகம் பார்க்குற, எத்தனையோ காரியத்தில் அடிமையாக இருக்காங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுங்கப்பா. கேமில் அடிமையாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் கூட இருங்க. பரிசுத்தவான்கள் இணைஞ்சு வைக்கிறாங்க, மிஷினரிமார் இணைஞ்சு வைக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் உபத்திரத்தோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்காங்களோ, வேதனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்கப்பா. கற்பத்தனையாக ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தில் தேவன் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கணும். நீங்கள் சந்திச்சா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளைமா கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, சாட்சி சொல்ல கற்றுக்கிற செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா பாதுகாப்பு தாங்க. இந்த நாளும் ஜெபித்து ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. உங்களோட வம்சம் பழகி பெருகட்டும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. என் தேவன் மனம் இறங்கி ஆசிரிக்க வேண்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்தலும்ப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் குறையிருப்போ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை புதுப்பிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நாங்கள் மாறணும்ப்பா. பழைய வேலை எல்லாம் ஒளிந்து போயினேன். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் பழைய காரியங்கள் எதுவும் தொடரக்கூடாது, சத்துரு தொடரக்கூடாது. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா பயணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது. எல்லா செத்த கிரியெல்லாம் வேரோடு சுட்டு அரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்பட்டோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை கறந்துட்டு ஆசிரிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.